கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் எல்லாருக்கும் என் வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் உங்கள் ஒவ்வொருவரையும் நடக்கும். எல்லாம் கிறிஸ்துமஸ் எல்லாம் சந்தோஷமா கொண்டாடுனீங்களா? ஹல்லேலூயா. அல்ல பிரியாணி எல்லாம் சாப்பிட்டீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என்னை அன்போடு அழைத்த பாஸ்டர் ஜான் மார்க் அவர்களுக்கு அவருடைய அன்பு தொடர்பியாக என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 3 நாள் கூட்டம் இது ஒரு முக்கியமான கூட்டம். சபை கூட்டங்கிறது ஒரு முக்கியமான கூட்டம். எதற்கு இந்த மாதிரி கூட்டம்லாம் வைக்கிறாங்கன்னா பக்தி விருத்தி உண்டாவதற்கு. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, புதிய ஆண்டிற்குள்ள பிரவேசிக்கும் போது ஒரு புதுப்பித்தலோட போகணும். ஹல்லேலூயா. ரேஷன் கார்டை புதுப்பிக்கணும்ன்றாங்க, ஆதார் கார்டை புதுப்பிக்கணும்ன்றாங்க, இதெல்லாம் புதுப்பிக்கணும்ன்றாங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையை நம்ம புதுப்பிக்கும் போதுதான் புதிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. சரிப்படுத்த வேண்டிய காரியங்களை நம்ம சரிப்படுத்தும் போது கிருபைகளை செய்வார். நான் கம்ப்யூட்டர்ல வேலை பார்த்தது உண்டு. சில நேரங்களில் பழைய ஃபைல் அப்படியே இருக்கும். அதை சேவ் பண்ணாம, அதை வெளியே வராம, அதை இன்னொரு இதுக்கு போகும்போது அது போக முடியாது. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும். அப்போதான் புது ஃபைலுக்கு போக முடியும். அது போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வேண்டாத காரியத்தை எல்லாம் நம்ம எடுத்து போட்டுருவோம். ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டில் நம்மள அற்புதமான காரியங்கள் நடக்க போகிறது. நான் ஜெபத்தில் இருக்கிறேன். ஆண்டவர் அநேக காரியங்களை பேசியிருக்கிறார். தேசத்திலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பலத்த கிரியைகள் இந்த ஆண்டில் நடக்க போகிறது. பெரிய காரியமும் நடக்க போது ஆண்டவர் ஒரு சாதிக்கிற காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உங்களை கொண்டும் ஆண்டவர் சாதிக்க செய்வார். ஹல்லேலூயா. நாளை ஊழியத்துல பெரிய காரியங்களை செய்ய போறாரு. சர்ச்சில் பெரிய காரியங்கள் நடக்க போகுது. தேசத்துல பெரிய காரியங்கள் நடக்க போகுது. அரசியல்ல பெரிய திருப்பத்தை கொண்டு வர போறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில செய்வார். இந்த ஆண்டை நோக்கி நீங்க பார்த்தீங்களா? இந்த ஆண்டு எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சு? ஆசீர்வாதமா இருந்தது. எத்தனை பேர் கேட்ட? நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் இல்லையா? நம்மளை ஜீவனோட ஆண்டவர் வைத்ததே பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. சுகத்தோடு வைத்திருக்கிற எத்தனையோ வியாதிகள், அநேக பள்ளத்தாக்குகளில் இருந்தெல்லாம் நம்மளை மீட்டெடுத்து வந்திருக்கிறார். அதெல்லாம் நினைச்சு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். எனக்கு பெஸ்ட் இயர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா வருஷமும் எனக்கு ஆண்டவர் கிருபையா நடத்துவார். ஆனா இந்த ஆண்டு ஒரு விசேஷமான ஆண்டாக இருந்தது எனக்கு. ஹல்லேலூயா. டெல்லி பட்டணத்துல 7 நாள் பெரிய கூட்டம் வைத்தார்கள். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸுக்கு ஒரு 30 பாஸ்டருங்க சேர்ந்து ஒரு பெரிய கூட்டம் பங்காரப்பேட்டில் நடந்தது. ஹல்லேலூயா. தேவன் பெரிய 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 காரியங்கள் எல்லாம் இந்த ஆண்டில என்னை கொண்டு செய்தார். ஹல்லேலூயா. ஜெபித்த உங்க சபையார் எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். அவர் பெரிய இந்த வரப்போற வருஷத்துல பெரிய பெரிய அற்புதங்களா செய்ய போறார். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துல பெரிய காரியங்கள் நடக்க போகுது. ஹல்லேலூயா. சபையில பெரிய காரியங்கள் நடக்க போகுது. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பெரிய காரியங்கள் நடக்க போகிறது. நம்புங்க, விசுவாசிங்க, ஜெபிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த நாட்கள் ஆயத்தமாவுங்க. வாக்குத்தத்தங்களை சபை கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஒண்ணு. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் என்ன பேசுகிறார்? நீங்க ஜெபிக்கிறவங்களாக, வேதத்தை படிக்கிறவங்களா இருந்தா கர்த்தர் உங்களோட பேசுவார். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு பெரிதான காரியங்கள் நடக்க போற ஆண்டா இருக்க போகுது. அல்லேலூயா. பெரிய பெரிய அற்புதங்கள் ஆண்டவர் செய்ய போறாரு. பெரிய நன்மைகளை கொடுக்க போறாரு. பெரிய கிருபைகளை கொடுக்க போறாரு. பெரிய வெளிச்சத்தை கொடுக்க போறாரு. பெரிய ரட்சிப்ப தேசத்தின் மேல் கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. அதனால அவருடைய பிள்ளைகளா நம்ம வாழுவோம், ஜீவிப்போம், நடப்போம். பைபிள் என்ன சொல்லுதோ அதுபடி நடக்க அவர் எப்படி விரும்புகிறாரோ அதை நீங்க செய்யுங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்தமானது செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன். அந்த நாளில் செப்பனியா 3:17 உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் வல்லமையுடையவராய் இருப்பார். உன் நடுவிலே அவர் பெரியவராய் இருக்கிறார். அற்புதங்களை செய்யும்படி அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்யும்படி உன் நடுவில் அவர் இருக்கிறார். சபையின் நடுவிலே அவர் இருக்கிறார். உங்கள் நடுவிலே அவர் பெரியவராய் இருக்கிறார். வல்லமை உடையவராய் இருக்கிறார். அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். உன்னை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் பலவிதமான சோதனைகள், வியாதிகள், போராட்டங்கள், மந்திரங்கள், செய்வினைகள், பில்லி சூனியங்கள், இந்த எல்லாவற்றிலும் கூட உன் நடுவில் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இது யாருக்கு சொல்றாருன்னா சீயோன் குமாரத்திக்கு பேசுகிறார். அல்லேலூயா. இந்த 3 நாள் செய்தியும் சீயோனில் இருக்கிற விடுதலையை குறித்து நான் பேசுகிறேன். அல்லேலூயா. சீயோனின் உயிர் மீட்சி நாளை தினத்திலும் மறுதினத்திலும் செய்தி கொஞ்சம் வித்தியாசப்பட்டதா இருக்கும். இன்னைக்கு உபாச கூட்டத்துக்குரிய செய்தி. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளோட அவர் இருக்கிறார். அவர் கிருபை இருக்குது. அவருடைய வார்த்தை இருக்குது. அவருடைய வல்லமை நம்மளோட இருக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுந்த ஜீவன் உள்ள வல்லமை நம்மளோட இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை நம் நடுவில் செய்யும்படி அவர் நடுவில் நம்மோட இருக்கிறார். இன்றைக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிறார். கதிரி என்ற இடத்துக்கு நான் ஊழியத்துக்கு போன பொழுது அங்க நிறைய சொன்னாங்க. அந்த பாஸ்டம்மா ஒரு நல்ல ஒரு தீர்க்க தரிசனம் வர பெற்றவங்க. அந்த அம்மா சொன்னாங்க, இந்த ஏரியால குட்டி ஸ்பிரிட், அதே மாதிரி செக்ஸி ஸ்பிரிட், அடல்ட்ரி ஸ்பிரிட், அந்த ஸ்பிரிட் வந்து நிறைய விசுவாசிகளை தாக்குது, நிறைய பேரை பிடிச்சி வச்சிருக்குது. இந்த 3 நாள் கூட்டத்தில் தேவன் பலமான கிரியைகளை செய்தார். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் ஆண்டவர் என்ன பேசினார்னா, புல்பிட்ட நின்றுட்டு என் மூலமா ஆண்டவர் காரியத்தை சொன்னார். அந்த இடத்துக்கு நான் போகும்போது அந்த அறையிலே நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அந்த சர்ச்சில் ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க. ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது இயேசு என்னோடு வெளிப்பட்டார். அல்லேலூயா. நான் இயேசு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த 3 நாள் கூட்டத்தில் என்னுடைய மகிமை விளங்கப்பட வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. அந்த ஃபர்ஸ்ட் நாள் ஒரு சின்ன சர்ச்சில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. 2 பிரான்ச் அவருக்கு. பெரிய சர்ச்சில் தான் கூட்டம். ஃபர்ஸ்ட் நாள் ஒரு சின்ன சர்ச்சில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த சர்ச்சில் ஆண்டவர் பேசினார், தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார். அதன் பிறகுதான் தெரியும், தேவன் உங்கள் பட்சத்திலே இருக்கிறார். இந்த இடத்திலே நான் இருக்கிறேன் அப்படின்னு பேசின பொழுது அப்படி ஒரு அபிஷேகம் அந்த இடத்துல ஊற்றப்பட்டது. அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு கலட்ட ஆவி, ஒரு கிழவனுடைய ஆவி அந்த இடத்துல சுத்துது. ஏன்னா அவங்க தான் அந்த வீட்டு ஓனருடைய ஸ்பிரிட்டு சுத்துது. அவனுக்குள்ளதான் அந்த அடல்ட் ஸ்பிரிட்டு, அவனுக்குள்ளதான் மந்திரத்தின் சக்திகள் பயங்கரமா அவனோட நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பேசுகிறாங்க, நான் இந்த பக்கத்துல இந்த சர்ச்சுக்குள்ள ஒரு
அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உன்னை ரட்சிப்பார். அல்லேலூயா. அவர் பேரில் மகிழ்ந்திருப்பார். அல்லேலூயா. உன்னை மகிழ்ச்சியாக அவர் வைப்பார். அல்லேலூயா. உன்னை மகிழ்ந்து களி கூறும்படி வைப்பார். துக்கத்தோடு வந்திருக்கலாம், கவலைகளோடு வந்திருக்கலாம், வேதனைகளோடு வந்திருக்கலாம், பல விதமான நெருக்கத்தில் நீங்கள் வந்திருக்கலாம், உபத்திரத்தில் வந்திருக்கலாம். இந்த ஆண்டு முழுவதும் பல விதமான கஷ்டங்களின் வழியை நீங்கள் சூழ்ந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வார். என்னோடு நேற்று தினத்தில் தேவன் பேசின ஒரு வார்த்தை, 2 ப்ராபசி சொன்னார். ஒன்று, இந்த வருஷத்தின் முடிவில் நான் எல்லாருக்கும் ஒரு ரிவார்டை கொடுக்க போறேன். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே 100 மடங்கு பலன் அடைந்தான். அல்லேலூயா. நீங்க செய்த ஊழியங்கள், நீங்க செய்த ஜெபங்கள், நீங்க செய்த விசுவாச வேலைகள், உங்களுடைய பிரயாசங்கள், சபையிலே செய்யப்பட்ட காரியங்கள், ஊழியங்கள் எல்லாவற்றிலும் 100% பலனை தேவன் கொடுப்பார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இரண்டாவது அவர் சொல்றாரு, நான் கிரியைகளை நடப்பிப்பேன், நான் கிரியை செய்வேன். இனி வர நாட்கள அடுத்த வருஷம் கர்த்தர் கிரியை செய்கிற ஒரு வல்லமையும் அற்புதத்தின் வருடமாக தேவனுடைய கிரியைகள் அதிகமாக நடக்கிற ஒரு வருஷமாக, ஆவியானவருடைய கிரியைகள் அதிகமாக நடக்கிற ஒரு வருஷமாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புது வருஷத்தை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக ஆண்டவர் செஞ்ச நன்மைகள், ஆண்டவர் செஞ்ச கிருபைகள் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் நல்லவர். அவருடைய கிருபை எப்பொழுதும் நம்மளோட இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்கும் நின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்கும் நின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்கும் நின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சொந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையதே, சொந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையதே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. இந்த நேரத்தில், இந்த நாளிலே தேவன் பேசுகிற வார்த்தை இதுதான். அவர் நம்மை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை ரட்சிக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். தீய சக்திகள் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம். எங்கு பார்த்தாலும் அநியாயங்கள், அட்டுழியங்கள், பயங்கரமான கிரியைகள் இருக்கு. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளை அவர் காக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். சுகம் கொடுக்க வல்லமை உள்ளவர், அற்புதத்தின் வல்லமை உள்ளவர், சிருஷ்டிக்கிற வல்லமை படைத்தவர். அவர் வல்லமை உள்ளவர்.
வல்லமையை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த வல்லமை தான் நம்மை ரட்சிக்கிறது. ஆத்மாவை ரட்சிக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். இந்த சீயோன் குமாரத்தியின் விடுதலையை குறித்து தான் இந்த அதிகாரம் சொல்லப்படுகிறது. செப்பனியா 3ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் எப்படி ரட்சிக்கிறார் என்பதை குறித்த அந்த வசனம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போமா? கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த இடத்திலே தேவ ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பையும் விடுதலையும் நன்மையும் செய்கிறவராக இருக்கிறார். ஆக்கினைகளை எல்லாம் அகற்றுகிறார், சத்துருக்களை விலக்குகிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே இருக்கிறதாக சொன்னார். இனி தீங்கை காணாதிருக்கிறீர்கள். ஒருவேளை இந்த உலகத்தில் மந்திரம் என்ற தீங்குகள் இருக்கிறது, பொல்லாத மனிதர்களால் வருகிற தீங்குகள் இருக்கிறது. சமீபத்திலே நம்ம பத்திரிகை நியூஸ்ல எல்லாம் பார்த்துக்கிறது, பயங்கரமான சம்பவம். உலகம் அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு உலகத்திலே நாம் இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார், நம்மளை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார், நமக்கு சகாயம் செய்கிறவராகவும் இருக்கிறார். அவர் நம் நடுவிலே இருக்கும் போது எதுவுமே நடப்பது, எந்த தீங்கும் உங்களை நெருங்காதபடி, எந்த விக்கிரங்களும் உங்களை நெருங்காதபடி, எந்த கொள்ளை நோய் உங்களை நெருங்காதபடிக்கு, இயற்கை அழிவுகளை நெருங்காதபடிக்கு எத்தனையோ மழைகள் இது வந்தது. ஜபத்தில் எல்லாத்தையும் ஆண்டவர் நிறுத்தி கொண்டார். ஒரு ஊழியம் கூட தடப்படும். டெல்லி சொல்ல போனா இந்த மாசத்துல எத்தனையோ கன்வென்ஷன் எனக்கு வந்தது. எல்லாவற்றையும் கர்த்தருடைய கிருபை இருந்தது. அல்லேலூயா. காரணம் தேவன் நம் நடுவிலே நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கிற வரைக்கும் நம்ம கவலையே படக்கூடாது. நாம அவருடைய பிள்ளைகளா வாழணும். ஆனா இது யாருக்கு சொல்லுகிறார்? சீயோன் குமாரத்திக்கு சொல்லுகிறார். 14ஆவது வசனத்திலே பார்க்கிறோம். அவங்க ஆராதிக்கிற ஒரு சந்தோஷமாக தேவனை அவர்கள் ஆராதிக்கும் பொழுது இந்த நன்மையை நான் தேவன் செய்கிறதாக சொல்லுகிறார். ஆனால் இந்த செப்பனியா 3:1 எடுத்து வாசித்து பாருங்க. 3:1-2 வாசிங்க. இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமாய் இருக்கிற நகரத்துக்கு ஐயோ, அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை. அவர்களை குறித்து சொல்லுகிறார், இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமாய் இருக்கிற நகரத்திற்கு ஐயோ. குளிக்கவே மாட்டாங்க. ஒரு நாற்றம் பிடித்த வாழ்க்கை வாழுகிற மக்கள், பாவத்திலே கிடக்கிற மக்கள், ஊத்தும் அழுக்குமாயிருக்கிற ஜனங்கள், அவர்களுக்கு அந்த நகரத்தாருக்கு ஐயோ. நான் ஜெபித்த போது சென்னை பட்டணத்துக்காக ஜெபித்து சோதாம் குமாரா பட்டணத்தின் காரியங்கள் இனி வரும் காலங்கள் நடக்கும். சென்னைக்கு நியாய தீர்ப்பின் காரியங்களும் இருக்கிறது. ஆனால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் இருப்பதினாலே தேவன் அவர்களை காக்கிறார். நம்ம ஜெபத்துல அவரை பிரியப்படுத்திக்கிட்டே வாழுவோம். நம்ம பட்டணத்துக்காக நாம் கதறுவோம். இந்த 2வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, கர்த்தரை அவர்கள் நம்பவும் இல்லை. ஒரு பக்கம் தேவனுக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்கல, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படி, மறுபக்கம் அதை கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவும் அவர்கள் கர்த்தரை நம்பவும்
என்று சொல்லுங்க. இந்த 15வது வசனத்தில் செப்பனியா 3:15 உன் ஆக்கினையை நான் அகற்றுவேன் என்று சொல்லுகிறார். அந்த நாட்களிலே அவர்களுக்கு என்று ஆக்கினை தீர்ப்புகள் வைக்கப்பட்டது. காரணம் தேவனுடைய சத்தத்துக்கும் செவி கொடுக்கல, கண்டித்து கொள்ளுதலுக்கும் ஏற்றுக்கொள்ளல. இன்னைக்கும் நிறைய விசுவாசிகள் அப்படித்தான், சபையும் அப்படித்தான். வேத வசனத்தை செவி கொடுக்கவில்லை. செவி கொடுக்கும் போதுதான் நமக்கு விடுதலை. செவி கொடுக்கும் போதுதான் நம்மளுக்கு வாழ்க்கையில நன்மை வரும். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற ஜனங்களாய் நாம் இருக்க வேண்டும். கடிந்து கொள்ளும் போது, கர்த்தர் கடிந்து கொள்ளும் போது நம்ம பயபக்தி உள்ளவங்களா மாறிடணும். அல்லேலூயா. பயப்படணும். ஆண்டவருடைய சத்தம் வரும் பொழுது, ஆண்டவருடைய சத்தம் தொனிக்கும் போது யோபு சொல்லுகிறார், அவருடைய சத்தத்தை அவர் தொனிக்க பண்ணுகிறார், குமர பண்ணுகிறார் என்று சொல்கிறார். அந்த சத்தம் வரும் பொழுது நாம நடுங்கணும். என் சத்தத்தை செவி கொடுக்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்றேன். அப்படிப்பட்ட இல்லாம இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, கர்த்தரவங்க நம்பல, தேவ வார்த்தையும் நம்பல, தேவனுடைய எச்சரிப்பையும் நம்பல, தேவனுடைய அப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு தேவ செய்தியானது ஆண்டவருடைய அந்த நிமித்தம் கர்த்தருடைய கோபம் அவர் மேல் பற்றி இருக்கிறது. அந்த கோபத்திலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ஆண்டவரே பேசுகிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய கோபம் அதிகமாக இருக்கிறது. பட்டணங்களின் மேல் இருக்கிறது, தேசங்கள் மேல் இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தரை துக்கப்படுத்துகிறார், கர்த்தரை வேதனைப்படுத்துகிறார், தேவனை மறுபடியும் தேவ ஜனங்களை சிலுவையில் அறைகிறார். கேலி கூத்தாக ஆகிவிட்டது. இன்றைக்கு ஆண்டவரை துக்கப்படுத்தும் பொழுது அவரும் துக்கப்பட்டு தான் இருக்கிறார். ஜனங்களுக்காக கண்ணீர் விட்டுக் கொண்டு தான் இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே செப்பனியாவிலே 2ஆம் அதிகாரத்திலே 2-3 வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம். நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். இந்த நாளிலே இதுதான் செய்தி. அப்படி நம்ம இதை பண்ணும்போது இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நடுவில் இருப்பார், நீ தீங்கை காணாதிருப்பார். அல்லேலூயா. ஆக்கினைகளை அவர் அகற்றுவார், சத்துருக்களை முன்னிடத்திலிருந்து துரத்துவார். அல்லேலூயா. பிசாசின் வல்லமைகளை எல்லாம் துரத்தி போடுவார். உய்த்து ஆராய்ந்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே அதைத்தான் நான் பேசுகிறேன். அதுக்கு 1வது வசனம் படிக்கும். அதே 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். விரும்பப்படாத ஜாதியே, கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல நாள் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும் கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும். கர்த்தருடைய கோபம். ஆனால் இதை நீங்கள் செய்யும் பொழுது அந்த கோபத்துக்கு மறைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அவருடைய கிருபை சூழ்ந்திருக்கிறது. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்க்கை. ஒரு குறிப்பிட்ட வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சு, வைஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனை ஆச்சு. ஒரு வார காலமா 2 பேரும் பேசாம இருந்தாங்க. போன்ல எனக்கு வந்து அப்ப நான் சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய கோபம் ஒரு நிமிஷம் தான், ஆனா நம்மளுடைய கோபம் ஒரு வாரம். அல்லேலூயா. பேசாம உட்கார்ந்துனாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு நிமிஷம் தான். அல்லேலூயா. அந்த ஒரு நிமிஷத்திலே சுனாமி அனுப்பிடுவார். ஒரு நிமிஷத்திலே நிலம் நடுக்க வந்துடும். ஒரு நிமிஷத்துல அக்கினி அழிவுகள் வந்துடும். ஒரு நிமிஷத்துல கொரோனா வந்தது. அது எல்லாம் என்ன? ஒரே ஒரு நிமிஷத்துல உள்ள தேவனுடைய கோபம். ஆனா அந்த கோபத்துக்கு நம்ம தப்பு வைக்கணும்.
சுத்திலும் அவர் இருக்கணும். அல்லேலூயா. அவர் நம் நடுவில் இருக்கணும். அல்லேலூயா. எப்போது நம்ம கூடவே இருக்கணும். அவர் நம்மை விட்டு விலகாதவர், நம்மளை கைவிடாதவர். அப்படிப்பட்ட தேவனை ஒரு நாள் நம்ம மறந்து விடக்கூடாது. அவருடைய வார்த்தை அசட்டை செய்யக்கூடாது. அவர் என்ன சொல்றார் அதற்கு நாம் கீழ்ப்படி அதை நாம் செய்யும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் வரும். செப்பனியா 2:2 சொல்லுகிறார், உயிர்ந்து ஆராய்ந்து சோதி. அல்லேலூயா. உயிர்ந்துனா நம்ம பண்ண தப்ப நாம் சிந்திக்கணும், பரிசோதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. டெஸ்ட் பண்ணணும். நம்ம என்ன தப்பு பண்ணோம் இந்த வருஷத்துல, என்னென்ன தப்பு செய்தோம், ஆண்டவருக்கு விரோதமா என்னென்ன பாவம் செய்தோம், என்ன அக்கிரமம் செய்தோம், யாரை பத்தி யார் என்ன சொன்னோம், என்ன தவறுகளை நாம் செய்தோம். தவறு செய்தோம் யார சொல்லலாம், நம்ம பர்ஃபெக்ட். எல்லாரும் ஒரு தவறு செய்றவங்க, யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார். நான் ஒரு சமயம் திருவான்மியூர்ல ஊழியம் செய்ய சென்றேன். 3 நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில், கடைசி நாள் கூட்டத்தில் ஒரு பெண்ணை குறித்து பேசினார். திருமணமே ஆகாதவள், ஆனா ஒரு சின்ன பையனோடு கள்ளத்தோடு வைத்திருக்க. ஆனா அதை நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லவில்லை. வெளியே எனக்கு ஆண்டவர் பேசிட்டாராம். கடைசியா ஒரு பெண்ணை வந்தாள். அவள் என்கிட்ட சொன்னார், எனக்கு கல்யாணம் ஆகாதனால ஒரு சின்ன பையனோட நான் வாழ்ந்து நான் சொன்னேன், விட்டுடுமா, இது எனக்கு பர்சனலாகவே பேசினாங்க. கடைசியில அந்த பெண்ணே வந்தா, லாஸ்ட்ல ஜெபம் பண்ண, நல்ல வாழ்க்கையை தருவார், பயப்படாது, இந்த தப்பு இதை திருத்திக்கோ, ஆராய்ந்து பார்க்க வேண்டும், ஆராய்ந்து அறிய வேண்டும். நம்ம என்ன தப்பு பண்றோம் அதை சோதிக்கணும். அதுதான் புதுப்பிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை, சரிப்படுத்துகிற வாழ்க்கை. என்ன வேதனை உண்டாகிற வழியை நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம். என்ன தப்பு பண்றோம், கோபம் இருக்குதா, எரிச்சல் இருக்குதா, பொய் பேசுற குணம் இருக்குதா. நேற்று தினத்துல ஒரு 26ஆம் தேதி கிறிஸ்துமஸ் முடிச்சு ஒரு கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அந்த பாஸ்டர் சொல்றாரு, அந்த சகோதரி இருக்கிற சாப்பாடெல்லாம் விட்டு போயிட்டாங்க, ஒன்றும் கேட்க முடியல, பயமாவும் இருக்குது, என்ன பண்றதுயா, சொல்றதுக்கும் பயமா இருக்குது. அப்ப சர்ச்சுக்கு வராம வந்துருவாங்க. பரிசோதிப்பது நம்முடைய கடமை. நம்ம என்ன தப்பு பண்றோமோ அதை அறிக்கை செய்து விட்டு முதல்ல அதை கண்டுபிடிக்க, வைத்துக்கொள், உன்னை சரிப்படுத்திக்கொள், உன்னை புதுப்பித்துக்கொள், சிந்தித்தறியுங்கள். சிந்தித்தறியுங்கள், என்ன தப்பு பண்ணிருக்கிறோம், எதுல நம்ம விழுந்திருக்கிறோம், எந்த காரியத்தில் விழுந்திருக்கிறோம். வேதத்தில் 2 காரியத்தை நான் வைக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். அவன் தேவாலயத்தின் சுவரும் சந்நிதி ஸ்தான சுவரும் ஆகிய ஆலயத்தின் சுவர்களுக்கு அடுத்ததாய் 2 ராஜாக்கள் 6:5 கோடாரி கதை. ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன், அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். இந்த இடத்துல யோர்தான்ல ஒரு சம்பவம் நடக்குது. இந்த தீர்க்கதரிசி புத்திரர்கள் எல்லாம் உத்திரம் வெட்டுறாங்க ஒரு வீடு கட்டுறதுக்காக. எலிசாவுக்கு டாடா காமிச்சிட்டு இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, தனியா போறாங்க. ஒருத்த மட்டும் கூப்பிடுறான், எலிசா வாங்க.
அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. ஒருத்தன் வந்து மரத்தை வெட்டிட்டு இருக்கிறான், கோடாரி வந்துருச்சு. அந்த கோடாரி வந்து காணாம போச்சு. அந்த கோடாரிக்கு நிறைய பேர் இருக்கு. தவறி போன கோடாரி, மிஸ் ஆன கோடாரி, விழுந்து போன கோடாரி. காணாம போன கோடாரி, மூழ்கி போன கோடாரி. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கோடாரிங்கிறது நம்முடைய ஆத்துமாவா இருக்கு. அல்லேலூயா. கோடாரி என்பது ஒரு ரட்சிப்பின் வாழ்க்கை. கோடாரியின் நம்ம தான். இந்த மனுஷனுக்கு அற்புதம் நடந்ததற்கு காரணம் அவன் ஃபீல் பண்றான், இது இரவலாம் வாங்கப்பட்டது. அல்லேலூயா. அவனுக்குள்ள ஒரு வருத்தம். இன்னைக்கு புது வருஷத்துக்குள்ள நுழைவதற்கு முன்பதாக ஆத்மாவை குறித்து ஒரு பாரம் நமக்குள்ள இருக்கணும். ஒரு ரட்சிப்பை குறித்த ஒரு பாரம் இருக்கணும். சில நேரங்களில் நம்ம ரட்சிப்பை தொலைக்கிறோம். எப்படி தொலைக்கிறோம்? டிவி சீரியல் பார்த்து தொலைச்சோம். ஒரு சின்ன பாப்பா, ஒரு வாலிபு பொண்ணு வந்தாங்க டெல்லியில். அங்கே என்னால் ஜபிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கு, ஒரு விதமாக கெட்ட கெட்ட இதெல்லாம் வருது அப்படின்னா. சரி, டிவி படம் பார்ப்பியாங்க? அப்புறம் நான் கேட்டேன், டிவி சீரியல்லாம் பார்ப்பீங்க? பார்க்க மாட்டேன். வெப் சீரியல் பார்ப்பியாங்க? பார்ப்பேன். நான் டச்சுன்னு சொன்னேன். ஏறக்குறைய 2 மணி நேரம் கழிச்சு எழுந்திரிச்சேன். இந்த இடத்துல விழுந்தது நாம் தெரிஞ்சுக்கணும். அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் உபவாசம் எடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் எதற்கு கொடுத்திருக்கிறார் தெரியுமா? நம்முடைய தவறுகளை கண்டுபிடிப்பதற்கு, நம்முடைய குறைகளை கண்டுபிடிப்பதற்கு. எந்த இடத்துல விழுந்தோம், எந்த இச்சையில விழுந்தோம், எந்த பெருமையில விழுந்தோம், எந்த பாவத்தில விழுந்தோம், எந்த அக்கிரமத்துல விழுந்தோம், என்ன வார்த்தைனால வந்தது. அல்லேலூயா. சமீபத்தில் பொள்ளாச்சியில் ஒரு சகோதரர் எனக்கு கொண்டு, ஒரு பாஸ்டர், ரூப் ஃபார் வர்ஷிப்ங்கிற மினிஸ்ட்ரியில என்னோட ஃப்ரெண்டா இருந்தவர். அவர் என்னை பார்த்து ஒரு ஃபோனில் சொன்னார், என் சர்ச்சு, அவர்கிட்ட ஒரு சர்ச்சு கட்டுறாரு, சர்ச்சுக்கு ஸ்பான்சர் பண்ணுங்க, நீங்க கர்த்தர் உங்களை பயங்கரமா ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நான் இல்லாதவர்களை இருக்கிறவை போல் அழைக்கிற தேவன். அல்லேலூயா. எனக்கு நீங்க ஸ்பான்சர் இருந்தா வாங்கி கொடுங்க. நான் சொன்னேன், எனக்கு யாரும் இல்லப்பா, ஸ்பான்சரும் கிடையாது, யாரும் கிடையாது, எனக்கு இயேசு ஒருத்தர் தான். அல்லேலூயா. அவர் சொன்னாரு, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, சொந்த வீடு கொடுத்திருக்கிறாரு உங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது, இவர் வந்து பரிசுத்தவான்ல இது அவிஞ்ச பார்ட்டின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சரியா வைகலியா போனான்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் அந்த மாதிரி போராட்டம், சரியான வறட்சிகள். அதை வைத்து நான் ஜெபித்து அதை கட்டின பொழுது நான் அற்புதம். சில நேரங்கள் நம்முடைய எல்லைகள்ல போராடும். என் அசிஸ்டன்ட் ஒருத்தன் வந்தான், என்னோட முன்னாடி இருந்தவன். அவன் இப்போ பையனுக்கு கல்யாணம் பண்றான். ஒரே அழுக வீட்டுல, ஒரே ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருந்தான். ஒப்பாரி வச்சுட்டு போயிட்டான். வீட்டுக்குள்ள ஒரே போராட்டம் 2 நாளா. ஆவியானவர் சொன்னார், இது ஒரு துக்கத்தின் ஆவி போராடி கொண்டிருக்க, கட்டி போடு. அல்லேலூயா. சில நேரங்களில் சில ஆவிகள் உள்ள வந்தது. அல்லேலூயா. நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல எந்த பிசாசை நம்ம கதவை திறந்து விட்டோம், எந்த இடத்துல உங்க இருதயத்தை திறந்தீங்க, எந்த இடத்துல நீங்க விழுந்தீங்க, எந்த இடத்துல காரியங்கள் மாறுதலா இருக்குது, எதை சொன்னீங்க, இந்த சண்டை போட்டீங்க, எந்த இடத்துல சண்டையை போட்டீங்க, எந்த இச்சைக்குள்ள நீங்க போனீங்க, எந்த வழிக்குள்ள போனீங்க, இதை நீங்கள் கண்டுபிடிக்க வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா.
கண்டுபிடிச்சோன்னு அது மறந்துச்சு. அல்லேலூயா. ஒரு கொம்பு வெட்டப்பட்டது. கொம்பு என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, அது ரட்சிப்பை குறிக்கிறது. இந்த மூழ்கி போன நிலை அது எதை காட்டுதுன்னா உயிர்த்தெழுந்த தேவ வல்லமையை காட்டுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய வாழ்க்கைலாம் மூழ்கி புதிய மனுஷனாக எழுப்பணும். அல்லேலூயா. அந்த மூழ்கி போன கோடாரி மூழ்கி போகல, ஆண்டவர் அதை விளக்க வைத்தார். ஒரு கொம்பு வெட்டப்பட்ட பொழுது அந்த கொம்பு மிதந்தது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அந்த கோடாரி மிதந்து வந்தது. மூழ்கி போன கோடாரி. அவ்வளவுதான் நினைச்சாங்க. அந்த கோடாரியை மிதக்க செய்ய முடியும்னா உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். ஆனா நீ அதை கண்டுபிடி. அல்லேலூயா. இதை குறைய கண்டுபிடிங்க, சில பிரச்சனைகளை கண்டுபிடிங்க, சில போராட்டங்களை கண்டுபிடிங்க. எப்படி இது வந்துச்சு, ஏன் இந்த போராட்டம் இருக்குது, ஏன் இந்த சத்துரு இருக்கிறான், எந்த கிரியைகள் போராடுது, யாரோட போராடுகிறது, எந்த இடத்துல நான் கதவை திறந்து விட்டேன், எந்த இடத்துல காரியங்களை வைத்திருக்கிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. உயிர்த்துக்கொள். அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு அற்புதம் ஒன்று நடக்குது. 7வது வசனத்தை வாசிமா. அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். இதுல ஒரு ப்ராபசி நான் சொல்ல போறேன். 6வது வசனத்துல மிதந்ததுங்கிறதுக்கு ஒருவேளை உங்க வீட்டுல சில காரியங்கள், உங்க கடன்கள் மூழ்கி இருக்கலாம், சில ஃபைனான்ஸுங்க வெளிவர முடியாதபடி இருக்கலாம். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க குறையை நீங்க சரிப்படுத்தி அறிஞ்சு கொள்ளும் போது ஆண்டவர் அதிலிருந்து வெளியே கொண்டு வருவார். உங்க ஃபைனான்ஸ்ல ஒரு அற்புதம் நடக்க போகுது. அல்லது அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்று இல்லை. கடனால ஒரு வேளை மூழ்கி இருக்கலாம், உங்க வாழ்க்கை மூழ்கி இருக்கலாம், உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் மூழ்கி இருக்கலாம். இன்றைக்கு ஆவியானவர் மேலப்பட்டுள்ளார். அல்லேலூயா. அந்த மிதக்கிற ஒரு அற்புதம், இந்த மிதக்கிற அனுபவங்கிறது எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்துல அது கடைசியில சொல்றாரு. அந்த 8வது வசனத்துல ஒரு மிதக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. ஒண்ணு கடுக்கால் அளவு அனுபவம், அது ஒரு அபிஷேகம், அது ஒரு நீந்துகிற ஒரு அபிஷேகம், அது நீந்துகிற ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவோட பரிசுத்த ஆவியானவரோட இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அது ஒரு பூர்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு மிதக்கிற அனுபவம், ஒரு இனிமையான ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம வைக்க விரும்புகிறார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒரு மிதக்கிற அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். உன்னுடைய பைனான்சியல்ல ஒருவேளை நீ மூழ்கி இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கை மூழ்கிற நிலையில இருக்கலாம், உன்னுடைய ஜீவியம் மூழ்கிற நிலையில இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை மிதந்து அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில கிரியைகளை செய்ய அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஒண்ணு அவன் விழுந்த இடத்தை அவன் கண்டுபிடிச்சான். அல்லேலூயா. நீங்க நிறைய பேர் விழுந்து எந்திரிக்க முடியாம இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? இந்த செய்தியை நான் கடைசி நாள் கொடுக்க இருக்கிறேன். அதுல நான் பேச போற சத்தியம் வேற, நாளையில இருந்து பேசுற போற சத்தியங்கள் வேற. விழுந்து நான் ஏன் தெரியுமா கண்டுபிடிக்க முடியல, மறைச்சல. எந்த பெருமை பேச்சு, சில ஏடாபுரமா பேச்சிலேயே விழுந்துறான் நிறைய பேர். சில சொல்லுவோம் நான் விழமாட்டேன்மா, விழுந்துருவான். பெருமையில நிறைய பேர் இன்னைக்கு விழுறாங்க, அகந்தையில விழுறாங்க, பெரிய ஆளா காட்டிக்கிறதுல விழுந்துடுறாங்க. விழாதபடிக்கு காக்கிறது பெரிய விஷயமா? ஆனா இன்னைக்கு என்ன, இன்னைக்கெல்லாம் சரிக்கி விடலாம். பல இருக்குது ரோடு, போற வழி அப்படிதான் இருக்குது, வழிக்கு விழுகிற காரியம்தான். ஆனா நம்ம பார்த்து நடக்கணும், நம்ம சரியான வழியில நடக்கணும். அல்லேலூயா.
இயேசுவின் வழியில நீ நடக்கும் போது நீ விட மாட்டாய். அல்லேலூயா. ஜாக்கிரதையா நடக்கணும். அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. எங்கேயும் ரோட்ல இடரல்கள் இருக்குது, எங்கேயும் திரும்பி பார்த்தாலே இடரல்கள் இருக்குது. நிறைய பேரை பார்த்தீங்கன்னா எங்கேயும் பார்க்காத அங்கேயும் பார்க்காத நேரா. அல்லேலூயா. எங்க அப்பா சொல்லுவாரு, ரோட்ல கிராஸ் பண்ணும்போது அந்த சைடும் பாரு இந்த சைடும் பாரு, ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வதித்த வல்லமையுடையவராய். இரண்டாவது காரியம் நான் சொல்லுகிறேன், இதே உயிர்த்துக் கொள்ளுதல் எலியாவை குறித்து பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே 30வது வசனம் படிங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. இந்த வைத்துக்கொள் ஆராய்ந்துக்கொள் என்றால் பரிசோதிக்கிறது. இது கர்மேல் பர்வதத்திலே உடைக்கப்பட்ட பலிபீடம். தேவனுடைய அந்த காலத்திலே பலிபீடம் என்பது ஒரு ஜெப வீடு. பலிபீடம் என்பது தேவனுடைய கூடாரம். அந்த கூடாரம் உடைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது எலியா அவர்களை பார்த்து சொன்னா, செப்பனிட்டார். முதல்ல அங்க போய் ஜெபிக்கல. பெரிய காரியங்கள் நடந்தது உண்மைதான். அதுக்கு முன்னாடி எலியா செப்பனிட்டார். 12 கற்களை ஒன்றாக்கி அதை கட்டினார். அல்லேலூயா. செப்பனிட்டார். சோதித்தார். எப்படி உடைஞ்சிச்சு. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் தகர்க்கப்படுது. நிறைய பேருடைய ஆவிக்குரிய ஜீவியங்கள் தகர்க்கப்படுது. நிறைய பேருடைய வாழ்க்கை தகர்க்கப்படுகிறது. நிறைய ஊழியங்கள் கூட இன்னைக்கு தகர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நிறைய பேருடைய ரட்சிப்பின் வாழ்க்கை தகர்க்கப்பட்டிருக்கிறது. அது ஏன் தகர்க்கப்படுது? நீங்க ஆராயணும், சிந்திக்கணும். வாசம் எடுக்கும் போது ஆண்டவர் வெளிப்படுவார். இந்த தப்புல நடந்துச்சு. இந்த உலகத்தின் காரியத்திலே நீ பின்வாங்கி போனாய். அதை நாம் சரி செய்ய வேண்டும். இடிக்கப்பட்டதோடு இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இடிக்கப்பட்டே இருக்குது, தகர்க்கப்பட்டிருக்குது. ஆனா எலியா அந்த தகர்க்கப்பட்ட பலிபீடத்தில் இன்னைக்கு உங்களுடைய ஜெப வாழ்க்கையை செப்பனிடுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை செப்பனிடுங்க. உங்க குடும்ப வாழ்க்கையை செப்பனிடுங்க, சரிப்படுத்துங்க. உங்களுடைய ரட்சிப்பின் வாழ்க்கையை சரிப்படுத்துங்க. உங்க சபையிலே நீங்க போய்கொண்டிருக்கிற தாறுமாறான காரியத்தை எல்லாம் நீங்க சரிப்படுத்துங்க. நீங்க சரிப்படுத்தும் போது அந்த இடத்துல அக்கினி வரும். அல்லேலூயா. பெரிய காரியங்கள் நடக்கும். உங்க ஜெபங்கள் கேட்கப்படும். அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, 12 கல்ல ஒண்ணு சேர்த்தார். அல்லேலூயா. பிரிச்சு போன கல்லுங்க, சிதறி போன கல்லுங்க, அதை ஒன்று சேர்த்தாங்க. இன்னைக்கு பிரிஞ்சு போன குடும்பங்க, பிரிஞ்சு போன ஆத்துமாக்க, பிரிஞ்சு போன விசுவாசிங்க, பிரிஞ்சு போன ஊழியக்காரங்க எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒன்று சேர்த்து அன்பினால் கட்ட அவர் விரும்புகிறார். அந்த இடத்துல ககக்கப்பட்ட அந்த பலிபீடம் இஸ்ரவேலாக மாற்றப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை கட்டுவார், உன் குடும்ப வாழ்க்கையை கட்டுவார், உன்னுடைய வீட்டை கட்டுவார், உன்னுடைய ஜீவியத்தை கட்டுவார். நீ திரும்பவும் கட்டப்படுவார், புதிதாக கட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு எந்த காரியத்துல இது சிதறி கிடக்குதோ, எந்த இடத்துல உடைஞ்சிருக்கிறதோ, எந்த இடத்துல உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உடைஞ்சிருக்கிறதோ, உன்னுடைய ரட்சிப்பின் வாழ்க்கை உடைந்திருக்கிறதோ, உன்னுடைய ஜீவியங்கள் உடைந்திருக்கிறதோ, அதை சரிப்படுத்துங்க. ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். அதே ஜெபம் கேட்கப்படும். நிறைய நேரங்களில் அல்லேலூயா செப்பனிடாம நிறைய பேர் ஊழியம் செய்யறவங்க கூட அப்படித்தான். செப்பனிடுறது கிடையாது, வீட்டை கவனிக்கிறது கிடையாது, குடும்பத்தை கவனிக்கிறது கிடையாது, பிள்ளைகளை கவனிக்கிறது கிடையாது. சிலர் குடும்பத்தை கவனிப்பாங்க, சபையை கவனிக்கிறது கிடையாது, ஊழியத்தை கவனிக்கிறது கிடையாது. நான் சமீபத்தில் பங்காரப்பட்ட இடத்துக்கு முடிந்திருக்கோம்.
37 பேர் அந்த இடத்துல அபிஷேகம் பண்ணிருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியம் நடந்துச்சு. 37 பேர். இங்க கொஞ்சம் பேர் தான் நிக்கிறீங்க. 37 பேர். திருப்பி நவம்பர் மாசத்துல ஒரு கூட்டம் வச்சேன். ஏன் தெரியுமா? அந்த 37 பேர்ல நிறைய பேருக்கு சோதனை, கஷ்டம், உடைப்புகள், நொறுங்கின நிலைகள், ஊழியத்துக்கு சரியான விதத்தில் ஒப்பு கொடுக்கல, ஊழியத்துக்கு கீழ்ப்படியில, நிறைய பேருடைய ஜீவியம் பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டாங்க. அந்த மீட்டிங்க்கு நான் வரணும்னு சொன்னோன்னே ஆதி பேர் எஸ்கேப் பண்ணாம சென்னைக்கு போட்டான். சந்தோஷமா போயிட்டாங்க எல்லாம். ஆனா அந்த மீட்டிங் சூப்பரா நடந்துச்சு. திருப்பி அந்த பாஸ்டர் அடுத்த சண்டே கூப்பிடுறாரு. பெரிய கன்வென்ஷன் அங்க நடக்குது. அப்ப எல்லாம் வந்திருக்காங்க. நான் சொன்ன நான் உங்களை விட மாட்டேன். தகர்க்கப்பட்டது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லை. நிறைய பேர் வாழ்க்கையில வேத வாசிப்பு கிடையாது. சபை கூடுதல நிறைய பேர் விட்டுறாங்க. சர்ச்சுக்கு ரெகுலரா வராதவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய கம்ப்ளைண்டா தான். படையதியால எல்லாம் போனோம். என்ன பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுங்க. சட்டை கொடுக்குங்க, பேண்ட் கொடுக்குங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பாஸ்டர் சொல்லுவார் சர்ச்சுக்கு வருது. எதுக்கு ஷர்ட்டை கொடுக்குறாங்கன்னா ப்ராபஸி ஒழுங்கா வரணும். சர்ச்சுக்கா ஒழுங்கா வர்றது கிடையாது. சர்ச்சுக்கு ஒழுங்கா இல்லாம போகும்போது நம்முடைய ஆவிக்குரிய ரட்சிப்பின் வாழ்க்கை உடைஞ்சு போயிடும். அல்லேலூயா. பிசாசு உடைச்சிடும். இது யார் உடைக்கிறா தெரியுமா? இந்த பலிபீடத்தெல்லாம் சத்துரு உடைக்கிறான். குடும்பத்தை இன்னைக்கு குடும்ப பலிபீடம் உடையுது. ஒன்னஸ் கிடையாது, ஒற்றுமை கிடையாது, உடைஞ்சு போகுது. உங்களுடைய வாழ்வில உடைஞ்சதெல்லாம் நீங்களே சரிப்படுத்துங்க. அல்லேலூயா. ஒருவேளை உங்க இருதயம் உடைஞ்சிருக்கலாம், உங்க வாழ்க்கை உடைஞ்சிருக்கலாம், உங்க குடும்ப ஜீவியம் உடைஞ்சிருக்கலாம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை உடைஞ்சிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உன் கரத்துல அதை கட்டும்படி கிருபை செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. திரும்ப உன்னை கட்ட விரும்புகிறார். திரும்ப உன்னோட ஜெப வாழ்வை புதுப்பிக்க விரும்புகிறார். திரும்ப உன்னோட வாழ்வில எழுப்ப விரும்புகிறார். உன்னை பிரகாசிக்க விரும்புகிறார். அக்கினியாக மாற்ற விரும்புகிறார். நீ ஜெபிக்கும் போது வானத்திலிருந்து அக்கினியை இறக்க செய்ய அவர் வல்லமை உடையவராய் இருந்தார். அந்த இருந்த குறைபாடுகள் எல்லாம் சரி செய்யப்பட்டது. அல்லேலூயா. அந்த இடத்துல உள்ள குறைகள் எல்லாம் நீக்கப்பட்டது. அல்லேலூயா. எலியாவின் ஜெபத்தை கேட்ட தேவன். அல்லேலூயா. அவர் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று உலக விட்டார்கள். அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. அந்த இடத்துல ஒரு பெரிய காரியங்கள் நடந்தது. காரணம் என்ன? செப்பனிட்டு அதை கட்டினார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு உன் வாழ்க்கையை கட்டுங்க. உங்களுடைய ஜீவியங்களை கட்டுங்க. எந்தெந்த காரியத்துல நொறுங்கி இருக்கிறீங்களோ, எந்தெந்த காரியங்களை உடைஞ்சிருக்கிறீங்களோ, சிதறி போன கல்லுగా இருக்குதா, உங்களுக்குள்ள இருந்ததெல்லாம் சிதறி போச்சா, இன்னைக்கு எல்லாத்தையும் ஒன்று சேருங்க. அல்லேலூயா. அன்புல கட்டுங்க. குடும்பத்தை அன்புல கட்டுங்க. ஊழியத்தை அன்புல கட்டுங்க. ஜெபத்துல கட்டுங்க. எல்லா காரியங்களையும் நீங்க கட்டும் போது ஆண்டவர் உங்க குடும்பத்தை மறுபடியும் ஒரு பரலோகமாக மாற்ற போகிறார். உன் வாழ்க்கையை பரலோக ஜீவியத்தை கொடுக்கிறோம். ஒரு ரட்சிப்பின் வல்லமையோடு நீ விளங்கும்படி சந்தோஷம், சமாதானம், நன்மை நான் நிரப்பப்படுவேன். உன்னுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கும்படி கிருபை செய்வார். ஐயோ, என் ஜெபம் மடியிலே விழுந்திருக்குன்னு நினைக்கிறியா? என்னுடைய ஜெபம் கேட்கப்படலன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ செப்பனிடும் போது அதிசயங்கள் உனக்கு நடக்கும். செப்பனிடும் போது நன்மைகள் வரும். இன்னைக்கு உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள். நாளைக்கு கர்த்தர் நடுவிலே இருக்கு. எவ்வளவு நேரம் நீ ஜெபிக்கிறார், எவ்வளவு நேரம் வேதத்தை படிக்கிறார், எவ்வளவு நேரம் ஆண்டவரோடு பேசுகிறார். அந்நிய பாஷை வரம் பெற்றிருக்கிற நீ, தீர்க்க தரிசனம் வரம் பெற்றிருக்கிற நீ, ஆண்டவர் உன்னோடு பேச விரும்புகிறார். ஆண்டவர் உன்னோடு இடைப்பட விரும்புகிறார். ஆண்டவர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். உன்னை அபிஷேகிக்க விரும்புகிறார். எவ்வளவு நேரம் பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ற, எவ்வளவு நேரம் பரிசுத்த ஆவியில நிரப்பப்படுகிற, எவ்வளவு நேரம் கர்த்தருடைய ஆவியில நிரப்பப்படுற. இன்னைக்கு எல்லாருடைய ஆவியெல்லாம் போயிருக்கு. ஏன்னு தெரியுமா? செல்போன் தான். எல்லாமே ஜாலியா இருக்காங்க. எல்லாம் செல்போன்ல. செல்போன் ஒரு பயங்கர பாவம். செல்போன் ஒரு டெவில். செல்போனுக்கு நம்ம அடிமை ஆயிட்டோம்னா யாரையும் பார்க்க மாட்டான். அடிதடி தான் நடக்குது வீட்டில். அதாவது பேசுனா நான் புருஷன் அடிக்கிறேன்,
காரணம் என்னன்னா செல்போன் ஆவி. அல்லேலூயா. அதுக்கு இந்த வருஷத்துல முடிவு கட்டுங்க. அல்லேலூயா. செல்போன் பார்க்க வேணாம்னு சொல்ல, நல்ல செய்தியை பாருங்க, நல்ல ஆராதனையை பாருங்க. யூடியூப்லயே நிறைய பேர் படம் பார்க்குறாங்க இன்னைக்கு. அல்லேலூயா. தியேட்டர்ல போகாம காசு கொடுக்காம அழகா படம் பார்க்கலாம் யூடியூப்ல, எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க, டவுன்லோட் பண்ணிடுறாங்க இன்னைக்கு நிறைய காரியெல்லாம். இன்னைக்கு உன்னை செப்பனிட்டுக் கொள். உன்னுடைய பக்தி விருத்தியை இன்னும் அதிகப்படுத்தி உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் உன்னை உயர்ப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உன்னை மேலாக வைக்க விரும்புகிறார். புதிய ஆண்டுல பெரிய பெரிய காரியங்களை நீ காண்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது காரியம், உய்த்துக்கொள் என்று சொல்லுகிற ஆண்டவர் என்னை தேட வேண்டும் என்று சொன்னார். முதலாவது கர்த்தரை தேடுங்க. அதுக்கு பிறகு சொல்றாரு, தேடுங்க, நீதியை தேடுங்க, மனத்தாழ்மையை தேடுங்க. இதை நான் பேசிவிட்டு நான் ஜெபிக்க போறேன். கர்த்தரை தேடுங்க. கர்த்தரை முழு மனதோடு தேடி வர வேண்டும். இயேசுவை தேடி நாம் வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடி அவர் சமூகத்துக்கு வரும்பொழுது நமக்கு ஆனந்தம் இருக்கிறது. சபைக்கு கர்த்தரை தேடித்தான் வர வேண்டும். வேற யார் இருக்கா நமக்கு? கர்த்தரையே நம்ம தஞ்சமாக கொண்டிருக்கிறோம். முழு இருதயத்தோடு நீங்கள் தேடினீர்கள் என்றால் கண்டுபிடிப்பு. கர்த்தரை தேடுற பிள்ளைகள் ஆண்டவரை பார்ப்பாங்க. யார் யாரெல்லாம் ஆண்டவரை அதிகாலையில தேடுறீங்களோ நீங்க ஆண்டவரை கண்டறிவீங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுவார். மகதினிலே மலியாரோடு பேசின ஆண்டவர் உங்களோடு பேசுவார். பயத்தோடு தேடணும், ஆண்டவரை விசுவாசத்தோடு தேடணும், ஒரு நம்பிக்கையோடு தேடணும். முதலாவது ஆண்டவரை தேடுங்க. முதல்ல நிறைய பேர் என்கிட்ட டெலிவரன்ஸுக்கு வருவாங்க, ப்ரேயருக்கு வருவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், ஆன்லைனில் கேளுமா, என் இதில் பங்கெடுமா அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே சரி பாஸ்டர் கண்டிப்பாக பண்ணுறேன்மா. ஆனால் அந்த நேரத்தில் அவங்க இருக்காங்க. நிறைய நேரங்களில் கூட என் வீட்டை நிறைய பேர் ஜவ் பண்ண வருவாங்க. இப்போ சொல்லுவேன், இந்த மாதிரி கூட்டத்துக்கு வரேன் நான், நீ வாமாங்க. வரமாட்டேன். நீங்கள் நிறைய பேருக்கு என்னென்னா ஆண்டவர் அவங்கள தேடி வரணும். அது கிறிஸ்துமஸுக்கு நிறைய பாட்டு இருக்குது. அவர் தேடி வந்தார், அவர் தேடி வந்தார், தேடி வந்தார். தேடுற பிள்ளைகளுக்கு நான் தெய்வ ஆசீர்வாதம். தேடும் போது உனக்கு நன்மை வரும். பைபிள் சொல்லுது, ஒரு நன்மையும் கொலைப்படாது. டெய்லி தேடணும். சிலர் வெறும் அற்புதத்துக்கு தேடுறவங்க உண்டு, விடுதலைக்கு தேடுறவங்க உண்டு, சமாதானத்தை தேடுறவங்க உண்டு. பிரச்சனை ஏதாவது இருந்தா தான் தேடுவாங்க ஆண்டவரை, இல்லைன்னா தேடவே மாட்டாங்க. என் சொந்தக்காரன் முதல் மட்டும் அப்படிதான் இருக்காங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா போதும், ஏதாவது ஒரு பிசாசு போராட்டம்னா போதும், உங்க ஹஸ்பண்ட் இருக்காரு ஃபோன் பண்ணுங்க. கர்த்தரை முழு மனதோடு நீ தேடலாம். அல்லேலூயா. முழு இருதயத்தோடு தேடணும், முழு ஆத்மாவோடு நீ தேடணும். அன்பு இருந்தா தேடுவோம். அல்லேலூயா. தேடி ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது நமக்கு வல்லமை உண்டு. அவரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அனுதினமும் கர்த்தரை தேடுறவங்களா இருங்க. கர்த்தரை தேடும் போது நன்மை வரும் உங்க வாழ்க்கையில். நிறைய பேர் இந்த தேடுறதை விட்டுட்டாங்க, வேற எதுமோ தேடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாவத்தை தேடிட்டு இருக்காங்க, இன்னைக்கு உலகத்தை தேடிட்டு இருக்கிறாங்க, பணத்தை தேடிட்டு இருக்கிறாங்க, பொருளை தேடிட்டு இருக்கிறாங்க. நீ கர்த்தரை தேடும் போது நிச்சயமாவே ஆசீர்வாதம். அதில் நன்மைகள் உண்டு, அதில் கிருபைகள் உண்டு, அதில் அற்புதங்கள் உண்டு, அதில் அதிசயங்கள் உண்டு, அதில் ரட்சிப்பு உண்டு, அதில் வெளிச்சம் உண்டு, அதில் மகிமை உண்டு. அவரை முதலாவது தேடுங்க. முதலாவது கர்த்தரை தேடுற பிள்ளைகளா இருங்க. கர்த்தருடைய தேடுகிறவங்க. அது மட்டும் இல்ல, அவர் சொல்ற நீதியை தேடு. நீதியை தேடு. முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு சமயம் எங்க சொந்தக்காரன் ஒருத்தன் வந்திருந்தான். அப்ப பக்கத்துல ஒருத்தரை கூட்டிட்டு வந்தார்.
பெரிய இன்ஜினியர், ஃப்ரீயாக அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவங்க இவருடைய வைஃபையும் அப்படியே கட்டதெல்லாம் கிடையாது, ஆனால் பழக விட்டுக்கிறாரு. நல்லா பழக விட்டு இவர் பாட்டு கட்டி வெளியே போயிருக்கு. என்கிட்ட சொல்றாரு, இவைகள் எல்லாம் கூட கொடுக்க போடுன்னு சொன்ன இந்த மனுஷன் தான் கொடுத்தாரு. அடப்பாவி, எனக்கு வைஃப் சொந்தக்காரன் ஆயிட்டா, இல்லைன்னா பட்டு பட்டு போட்டு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றாங்க இன்னைக்கு. நீதியை தேடணும், நியாயத்தை தேடணும். கர்த்தருடைய பிள்ளைங்க நீதி உள்ள பிள்ளைகளா விரும்புறவங்க நீதியை ஒரு நாள் தேட, நீதியா தான் வாழணும், அக்கிரமம் இல்லை. நீதியை தேடுற பிள்ளைங்க தான் நீதிமானா மாற முடியும். நீதி உள்ள வாழ்க்கையை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பா. இன்னைக்கு நிறைய பேர் குறுக்கு வழியில சம்பாதிக்கணும் அப்படி இப்படி நினைக்கிறாங்க. நீ கர்த்தரை தேடு, நீதியை தேடும் போது உனக்கு நன்மைகளை கர்த்தர் செய்யலாம். நடுவில் இருப்பார், கோபத்துக்கு மறைத்துக் கொள்வார், கிருபையை வைப்பார். நீதி தான் முக்கியம். ஆனா நம்மளுடைய நீதி அழுக்கும் கண்ணைமா இருக்குது சொல்றார் ஆண்டவர். நிறைய பேர் சொல்ற நான் ரொம்ப பர்ஃபெக்ட், ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அந்த நீதியெல்லாம் அழுக்கா இருக்கு, கந்தையா இருக்கு. நீதியை தேடு, நியாயத்தை தேடு. அந்த நீதியாகிய இயேசு கிறிஸ்துவை நீ தேடு. அவரே நீதி மரராய் இருக்கிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில நீதி வர வேண்டும் என்றால் நீ தேட வேண்டியது கர்த்தராகிய வேத வசனத்தில் இருக்கிற நீதி. நீ வாழ்கிற ஒரு நீதியின் வாழ்க்கையை தேடிக்கொண்டு, பரிசுத்த ஜீவியத்தை தேடிக்கொண்டு, விசுவாச ஜீவியத்தை தேடிக்கொண்டு, இயேசுவை தேடிக்கொண்டு, அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொல்றார். தேடுகிறவர்கள் பிழைப்பீர்கள் என்று சொல்றார். யார் யார் கர்த்தரை தேடுறீங்களோ, யார் யார் நீதியை தேடுறீங்களோ அவங்க எல்லாம் பிழைப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது காரியம், தாழ்மையை தேடு, மனத்தாழ்மையை தேடு. ஆண்டவர் மனத்தாழ்மை உள்ளவராக இருக்க, தாழ்மையை நோக்கி பார்க்கிறவராக இருக்க. இந்த உபாசம் என்று சொல்லும் போது தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி செபித்து ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். தேவாலயத்தில் 2 பேர் போனாங்க. ஒருத்தன் பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன். பரிசேயன் சொல்றான், நான் 2 நாள் உபாசம் பண்றேன், நான் நல்லா ஜெபம் பண்றேன், நான் பரிசுத்தவானா இருக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், தசம பாகம் கொடுக்கிறேன், 2 நாள் உபாசம் பண்றேன். ஆனா இவன் பாவி. நீங்க நிறைய பேர் அப்படிதான் மற்றவங்கள பாவியா பார்ப்பேன். எல்லாம் நாங்க பெரிய பரிசுத்தமானதான் நினைக்கிறோம் நிறைய பேர். அதெல்லாம் என்னன்னா பரிசேயருடைய ஸ்பிரிட். அவன் தாழ்த்துறான். உண்மையான பரிசுத்தமான என்ன சொல்லுவான்? அவன் பாவின்னு தான் சொல்வார். பாவியாயே மேல் கிருபையாய் நான் பாவி என்று அறிக்கை செய்கிறேன். தாழ்த்துறான். இன்னைக்கு தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். இந்த உபாச நாள்ல ஆண்டவரை தேடுறது ஒரு நீதியை தேடணும், தாழ்மையா இருந்து தேடணும். இன்னைக்கு தாழ்மையை நிறைய பேர் கேட்கிறேன். எத்தனையோ பேரை நான் பார்த்தேன். என்னுடைய கூட்டத்துக்கு ஒரு பிரதர் பாட்டு பாட வந்தார். வீடியோ எடுப்பான்னு முடிச்சு பார்த்தாங்க. வேற யார் கையில என் மீட்டிங் தான் வராது, நான் நடத்துகிற கூட்டத்துக்கு வராது. ஒரு ஆராதனை என்ன வீடியோ எடுத்த குறைஞ்சா போயிட்டு வர தாழ்மை அவசியம். நீங்கள் எல்லாரும் தாங்க, எல்லாருமே நீங்கள் விசுவாசியை கூட ஊழியக்காரர்கள் தான் ஆயிடுறாங்க. தாழ்மை இருக்கும்போது ஆண்டவர் உயர்த்து வரணும். தாழ்மை இருந்தால் தான் ஆசீர்வாதம். என்னுடைய ஒரு அனுபவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பங்காரப்பட்ட ஊழியத்துக்கு நான் போனம் போட்டு எனக்கு 1 மணி நேரம் அந்த பாஸ்டர் உட்கார வச்சேன். சந்தோஷமா நான் சோத்திரம் பண்ணிட்டு அப்படியே உட்கார. அந்த பாஸ்டர் அதுக்கப்புறம் வந்தாரு. அவர் எதிர்பார்த்தாரு நான் ரொம்ப டோஸ் விடுவேன் அவரை. ஆனால் நான் ஒன்றுமே சொல்ல சோத்திரம் பண்ணிட்டு ஐயா ரொம்ப லேட் ஆயிடுச்சு என்ன. அப்போ
அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்ல ஊழியன்னா அப்படிதான் இருக்கும். அடுத்த வாரத்திலேயே பெரிய கன்வென்ஷன் அவர் மூலமாக தாழ்மையை நோக்கி பார்க்கிற கருத்து. தேவனும் தாழ்மையை விரும்புகிறார். ஒரு நாளும் பெருமைக்கு நம்ம எடுக்க கொடுத்துருக்கோம். கர்த்தர் அது செஞ்சார் இது செஞ்சார் நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லவே சொன்னார். மனம் தாழ்மையோடு ஆண்டவரிடத்தில் வரப்போது அதற்கேற்ற காரியத்தை கர்த்தர் செய்வார். 3 காரியங்கள் நான் சொல்லுகிறேன். கர்த்தரை தேடணும், நீதியை தேடணும், தாழ்மையை நாமத்தை பிரஸ்தாப அந்த நினிவே ஜனங்கள் தாழ்த்தினாங்க. தாழ்த்திய போது அந்த தேசமே ரட்சிக்கப்பட்டது. இன்னைக்கு உபாசத்தோடு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி நாம் ஒன்றில்லப்பா என்று உங்களை தாழ்த்துக்கும் போது ஆண்டவர் உங்கள் வாழ்விலே கிருபைகளை செய்வார். கடைசியாக இந்த செப்பனியா 3:14 வாசிங்க. இதோட முடிச்சிடலாம். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இதயத்தோடும் மகிழ்ந்து களிக்கூறு. ஆராதிக்க சொல்லுங்க. ஆவியோடு நீங்க ஆராதிங்க, கம்பீரத்தோடு ஆராதிங்க. நான் உங்க நடுவிலே பெரியவராயிருப்பேன். நான் உங்க நடுவிலே வல்லமை உடையவராயிருப்பேன். அற்புதமானவராய் இருப்பேன். ஜீவனுள்ள தேவனாய் நான் இருப்பேன். பெரியவராய் இருந்து இந்த வருடத்தில் நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். ஒன்றே ஒன்று, நீங்கள் கேட்பதற்கு வைத்துக் கொள்ளுங்கள், ஆராய்ந்து கொள்ளுங்கள், தேடுங்க. அவருடைய கோபத்தின் நாட்களிலே நம்ம மறைத்துக் கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. கிருபையிலே மறைக்கப்படுவோம். அவருடைய இரக்கங்கள்ல மறைக்கப்படுவோம். அவருடைய சட்டைகளின் நிழலுக்குள்ள நம்ம மறைக்கப்படுவோம். நாம் பாதுகாப்பாயிருப்போம். அல்லேலூயா. அப்போ உன்னுடைய ஆக்கினைகளை அவர் அகற்றுவார். அல்லேலூயா. உன் சத்துருக்களை விரட்டுவார். அல்லேலூயா. பிசாசுகளை விரட்டுவார், மந்திரங்களை விரட்டுவார். ஒரு தீய சக்திகளோ உன்னை தொட முடியாதபடிக்கு, எந்த தீமைகளும் உன்னை நெருங்க முடியாதபடிக்கு அவர் காத்து உனக்கு இந்த எல்லா தீமைகளையும் நன்மையாக மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. புதிய வருடம் உங்களுக்கு நன்மையான வருடமாக விளங்கும்படி, பெரிய நன்மைகளை நீங்கள் காணுகிற ஒரு வருடமாக இருக்கும்படி, ஒருவேளை இந்த வருடம் நீங்க தீய சக்திகளை பார்த்திருக்கலாம், வியாதிகள் போராடி இருக்கலாம், சத்துரு பிசாசுகளோடு நீங்கள் போராடி இருக்கலாம், அந்தகார வல்லமைகளோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளிலே அல்லேலூயா ஜெய கம்பீரத்தோடு அவரை நீங்கள் ஆராதிக்கும் போது, சீயோன் குமாரத்தியே நீ மகிழ்ந்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். கம்பீரமாயிரு, கம்பீரமாய் பாடு. அல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. உன் நடுவில் ஆண்டவர் இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த தேவனாக இயேசுவாக இன்றைக்கு உன் நடுவில் அவர் பெரிய காரியங்களை செய்யும்படி எழுந்திருக்கிறார். உன் வாழ்விலே நன்மைகளை செய்யும்படி, கிருபைகளை செய்யும்படி, அற்புதங்களை செய்யும்படி, அதிசயங்களை செய்யும்படி, உன்னை விடுவிக்கும்படி, உனக்கு சமாதான வாழ்க்கையை கொடுக்கும்படி அவர் இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை உயிர்த்துக்கொள். அல்லேலூயா. ஆராய்ந்து சோதித்து அறிந்து கொள். அல்லேலூயா. அது கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள், மனத்தாழ்மையோடு தேடுங்கள், நீதியை தேடுங்கள். அப்பொழுது தேவனுடைய கோபத்தின் நாட்களிலே இந்த நியாய தீர்ப்புகள் உன் வாழ்க்கையில, உன் குடும்பங்கள், உங்க தேசங்கள், உங்க பட்டணங்களிலே வராதபடிக்கு ஆண்டவர் மறைத்து நம்மளை காக்க அவர் வல்லமை உடையவராயிருக்கிறார். எல்லாம் அல்லேலூயா. புதிய வருஷத்தை ஆயத்தப்படுத்துவோம். ஆயத்தப்படு. உன்னோடு கூடின கூட்டத்தை நீ ஆயத்தப்படுத்து. நீ காவலனாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லாம் எழுந்திருப்போமா, எல்லாம் எழுந்திருப்போமா. அக்கறை தேடுங்க, ஜெபத்துல தேடுங்க. அல்லேலூயா. வசனத்தை தேடுங்க. அல்லேலூயா. அவரை ஒவ்வொரு நாளும் தேடுங்க. முழு இருதயத்தோடு தேடு. ஜெபத்திலே காத்திரு, ஜெபத்திலே காத்திரு.
நீ ஜெபிக்கிற மகளாக மாறு. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். சகோதரியே, இன்றைக்கு உனக்குள்ள ஒரு வல்லமையை வைக்கிறான். சோர்ந்து கிடக்கிற மகளே, அலல விழுந்து விழுந்து கிடக்கிற மகளே, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை தூக்கி நிறுத்துகிறான். சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துகிறான். நிலை நிறுத்துகிறான். கலங்காதே. அல்லேலூயா. மகள் மிகவும் பயத்தின் ஆவியோடு போராடி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு அந்த பயத்தில் இருந்து உன்னை தேவன் விடுதலை ஆக்குகிறார். விடுதலை ஆக்குற சபையாரே, அல்லேலூயா, ஆயத்தம் ஆவுங்க, ஆயத்தப்படுங்க. புதிய வருஷத்தை தொடங்குவதற்கு உங்கள் ஜெபத்திலே ஆயத்தம் ஆவுங்க. ஓரி கத்தலவா லவல முடியும் செய்வதில் ஆயத்தமாய் இருங்க. அல்லேலூயா. தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதில் ஆயத்தமாய் இருங்க. ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். கிருபை அளிக்கிறார். இங்கு ஒரு சகோதரியை அதிகமாக பலப்படுத்துகிறார். முதுகு பகுதியில ஆண்டவருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய அபிஷேகம் இப்போது உன் மேல இறங்கிக் கொண்டிருக்கிறது. முதுகு பகுதியில் ஒரு கட்டு, உன்னால் உட்கார முடியாதபடி நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இன்றைக்கு ஆவியானவர் உன்னை விடுதலை ஆக்குகிறார். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, சுகமாயிரு. அற்புதம் நிகழ்கிறது. ஓ, இடுப்பு பகுதியில ஒரு கிராம்பு குடி, இன்றைக்கு ஆவியானவர் உன்னை விடுவிக்கிறார், விடுவிக்கிறார். ஒரு சகோதரி பல நாட்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஜெபத்திற்கு பதில் வரல என்று கதை. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு காரியத்தை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. இன்றைக்கு உன் நடுவில் அவர் வல்லமை உடையவராய் இறங்குகிறார், இறங்குகிறார். உன் ஜெபம் கேட்கப்படும். அருக்குண்ட இருதயத்தோடு என் சமூகத்தில் உன்னை காட்டி ஒப்பட, ஒப்பட. விடுதலை வருகிறது. தலை பகுதியில ஒரு போராட்டம். இன்றைக்கு ஆவியானவர் உன்னை விடுவிக்கிறார், விடுவிக்கிறார், விடுவிக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரையும் நான் காக்க போறேன், நான் காப்பேன். உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உன்னை காக்கும்படி நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஆண்டவரை அதிகமா அதிகமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த ஆண்டுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவன் நடத்தி வந்த பாதைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லதுக்காக நன்றி செலுத்துங்க. உங்களை நடத்தினாரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விடுதலைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சோதனையிலிருந்து உங்களை தப்பித்தாரே நன்றி செலுத்துங்க. பிசாசு பிடியிலிருந்து உங்களை விடுவித்தாரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பொருளாதார வியாதிகளிலிருந்து உங்களை விடுவித்தாரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கட்டுகளுக்கு விடுவித்தாரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்ப ஸ்தோத்திரம் பண்ணும்போது நிறைய பேருக்கு விடுதலை வருது. சரீரத்தில் விடுதலை, ஆத்மால விடுதலை. உழைத்து போனவன் இருதயம் இப்பொழுது காயத்தை ஆண்டவர் அடி காயத்தை ஆண்டவர் கட்டுகிறா, கட்டுகிறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சோதனை பண்ணுங்க, சோதனை பண்ண செய்யும் குமாரத்தை அவர்களுக்கு கலிக்கூறு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஓய் கர்த்தர வரவா, கர்த்தர பரிசுத்தர் நடுவில் இருக்கிறார், பரிசுத்தர் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ காணாதிருப்பார், தீர்ப்பு வராது, விக்கிரங்கள் வராது. ஒரு குடும்பத்திற்குள்ள அடிக்கடி ஒரு விக்கிரம் போராடி கொண்டிருக்கிறது. இந்த விக்கிரத்தை அழித்து போடுவேன், அழித்து போடுவேன். என் அக்கினி பட்சிக்கும், என் அக்கினி பட்சிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஒரு சகோதரி வந்து பல கஷ்டத்தின் நடுவிലേക്ക് வந்திருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு உன்னை விடுவிக்கிறார், ரிலீஸ் பண்றாரு. நிறைய பேர் ரிலீஸ் பண்றாரு. இப்பொழுது ரிலீஸிங் அனைத்துக்கு கொடுக்கிறார். கற்றுக்கொள், கற்றுக்கொள், கற்றுக்கொள். சிலர் வந்து கிருபையை இழந்து போய் இருக்கிறீங்க, அபிஷேகத்தை இழந்து போய் இருக்கிறீங்க, சிலர் ரட்சிப்பை இழந்து போய் இருக்கிறீங்க. ஓடி கதற வர வரவா. இன்றைக்கு ஆவியானவர் மறுபடியும் உங்களை புதுப்பிக்கிறார், 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 புதுப்பிக்கிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் அபிஷேகத்தை, புது அபிஷேகம். யூ அனாயிண்டிங், இந்த நேரத்தில் அனல் இருக்கிற சகோதரியை உன்னை அனல் மூட்டி எழுப்புகிறார், அனல் மூட்டி எழுப்புகிறார், அனல் மூட்டி எழுப்புகிறார். இருதய பலவீனங்கள் ஓடுது இயேசுவின் நாமத்தில். எல்லா சத்துரு கிரியைகள், பயமுறுத்துகிற கிரியைகள், காதுக்குள்ள இருக்கிற கிரியைகள்,
ஹalleluya தலைக்குள்ள இருக்கிற கிரியைகள் விலகுவதாக. தாழை பகுதியை தேவன் தொழுகிறார். தாழை பகுதியை தேவன் தொழுகிறார். ஓ விரல் பகுதியில் வல்லவர் இறங்குகிறது. நித்தன விமலமா நரம்பு தளர்ச்சி வியாதிகளை தேவன் குணமாக்கி கொண்டிருக்கிறார். ஓ வர வரமா விசுவாசியை பயப்படாத பயப்படாத. இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டாக இருக்கும், வல்லமையின் ஆண்டாக இருக்கும், அற்புதத்தின் ஆண்டாக இருக்கும், திருமையின் ஆண்டாக இருக்கும், இழப்புகளை பார்க்கிற ஆண்டாக இருக்கும். அநேக மக்கள் மனம் திருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஓ ஆண்டல மக்களாவா உயிர்த்துக் கொள் உயிர்த்துக் கொள் உயிர்த்துக் கொள். ஓ தவற சரிப்படுத்திக்கும், உன் பாவத்தெல்லாம் தூக்கி போடு. பக்தி மேல் கூட ஓ அந்த வஸ்திரத்தை தூக்கி போட்டான். ஆராதா வாக்காரா லவர வாக்காரா லவர வாக்காரவா ஒரு வர 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 வரவா திருமையை வைக்கிறார். விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் நிறைய பேர் விடுதலை கொடுக்கிறார். இப்படி பெற்றுக்கொள்ள கையில விடுதலை, கை வலியிலிருந்து விடுதலை, கால் வலியிலிருந்து விடுதலை, ஓ முட்டு வலியிலிருந்து விடுதலை, ஓ சோல் பாதுகாப்பு சோல் பிராபலத்திலிருந்து விடுதலை. வாய்ப்புல இருக்கிற சில கிரியைகள் வெளிவருது. இந்த ஜப நேரத்துல ஒரு கருத்த உருவம் உள்ள ஒரு ஆவி ஓடுது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அற்புத அடையாளங்கள் நடத்திட்டு இருக்குது. எல்லாரும் பரிசுத்தாக இறங்கி கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். வல்லமை பின்மாறி அபிஷேகத்தை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் மேலே கூட்டுறாரு கூட்டுறாரு கூட்டுறாரு. அக்கினி இறங்குது அக்கினி இறங்குது அக்கினி இறங்குது. பாயா பாயா அனுதினமும் ஜபத்தில் விழித்தீருப்போ. அபிஷேக எண்ணெயால் நிறைவீடோ. அனுதினமும் ஜபத்தில் விழித்தீருப்போ. அபிஷேக எண்ணெயால் நிறைவீடோ. ராஜா வருகிறா ஆயத்தமாவோ. ராஜா வருகிறா ஆயத்தமாவோ. இயேசு வருகிறா எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறா எதிர்கொண்டு செல்வோம். எல்லாம் நிரம்பிட வேண்டும். அலைகள் குன்றுகள் கடந்திட வேண்டும். ஓடலானவை ஏறாதோ கடலானவை சமமாகவோ கடலானவை சமமாகவோ. கோதுமையை பிரித்து அலங்கியத்தை சேர்த்து அதனையோ அக்கினி கொட்டைப்பாரு. கோதுமையை பிரித்து அலங்கியத்தை சேர்த்து அதனையோ அக்கினி கொட்டைப்பாரு. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். எல்லாம் நிரம்பிட வேண்டும். அலைகள் குன்றுகள் கடந்திட வேண்டும். ஓடலானவை ஏறாதோ கடலானவை சமமாகவோ. நிறைய தடகம் உடையுது, நிறைய தடம் உடையுது. சில பிள்ளைகள் சரியா படிக்க முடியாதபடி இருக்கிற தடைகள் இப்ப உடைக்கிறார் 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 உடைக்கிறார். எல்லா செல்போன் அடிமை தடங்க உடையுது. இயேசுவின் நாமத்தில் உடைவதாக உடைவதாக. டிஸ்டர்பன்ஸ் குறிச்சுங்க ஓடுவதாக. சர்ப்ப பிசாசு ஓடுவதாக. எல்லா பலவீன பிசாசு ஓடுவதாக. கால்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் அறுக்கப்படுவதாக. எல்லா தடைகள் நீங்குவதாக. திருமண இந்த வருஷம் முழுசும் நிறைய பேருக்கு அற்புதம் நடக்கலைன்னு சிலர் சோர்ந்து போயிருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. ஜனவரி முதல் மாசத்திலே உங்களுக்கு தேவன் கிரியைகளை செய்வதை பார்ப்பீர்கள் பார்ப்பீர்கள். கர்த்தருடைய கிரியைகள் நடப்பதை பார்ப்பீர்கள். அதிசயங்கள் நடப்பதை பார்ப்பீர்கள். வழிகள் திறக்கப்படுவதை பார்ப்பீர்கள். ஓ புது வருஷத்துல இந்த வருஷத்தோட சிலருக்கு வாசல் மூடும்.
புது வருஷத்துல புது வாசலை தேவன் திறக்கிறார். ஒரு ட்ராக்கு, பழைய ட்ராக் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் வந்து நியூ ட்ராக்ல புதிய ஆண்டை நடத்த போறார். புது வழிகளோடு நடத்த போகிறார். உங்களுக்கு ஒரு வழியை திறக்க போகிறார். உங்களுக்கு ஒரு பாதையை திறக்க போகிறார். சிம்சோனுக்கு என்று லேவி பள்ளத்தாக்கை பிளந்து தண்ணீரை அவர் கொடுத்தார். உனக்கு ஒரு வழியை திறக்கிறோ. உனக்காகவே கர்த்தர் வழி வச்சிருக்கிறார். உனக்காக ஒரு வாசலை வச்சிருக்கிறார். உனக்காக ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஏற்கனவே அவர் வீணை பொறிச்சு வச்சிருந்தாரு. பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள் அற்புதத்தை, பெற்றுக்கொள் அதிசயத்தை, பெற்றுக்கொள் நன்மை. ஏற்கனவே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஓ காலேஜில் இடத்தை வச்சுட்டாரு. அதில் வேலை ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். ஊழியா ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். கட்டடம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். கட்டட கிரியை செய்ய போகிறார். கிரியை செய்ய போகிறார். நிறைய இடங்கள் ஆயத்தமாக கொண்டிருக்கிறது. ஊழியத்தில் ஆயத்தமாக கொண்டிருக்கிறது. புதிய வழிகளை திறக்க போகிறார். புதிய வாசலை திறக்க போகிறார். புதிய காரியங்களை கத்தர் செய்ய போகிறார். புதிய காரியங்கள் நடக்கும். புதியவர்களை நினைக்க வேண்டாம். பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். பழசையை நினைச்சிட்டு அனுப்பிட்டு இருக்காங்க. புலம்பி இருக்கிற உன் வீட்டுக்குள்ள ஒரு புலம்பலின் ஆவி, நான் சொன்னது போலவே ஒரு வீட்டுக்குள்ள ஒரு கண்ணீரின் ஆவி, ஒரு சத்த கிரியின் ஆவி போராடிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கு அந்த ஆவியை துரத்தி எரிச்சு போடுகிறார். துக்கத்தின் ஆவி, கவலையின் ஆவி, பயத்தின் ஆவி, உன் துயரத்திற்கு பதிலாக, உன் புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த கழிப்பாக நான் மாற பண்ணுவேன். எல்லா விதமான புலம்பல்களை துரத்தி போடுறாரு. புலம்பலின் ஆவிகள், ஒப்பாரி விடுற ஆவிகள், கண்ணி விட்டு அழுகிட்டே இருக்கிற ஆவிகள், குளத்துல எல்லா துக்கத்தின் ஆவிகள் ஓடை இயேசுவின் நாமத்தில், ஓடை இயேசுவின் நாமத்தில் துக்க ஆவி, அதை டிஸ்கரேஜ்மெண்ட் ஸ்பிரிட்டை பார்க்கிறேன். டிஸ்கரேஜ்மெண்ட் ஸ்பிரிட் அநேகர்களுடைய எழுப்ப முடியாதபடிக்கு ஒரு சில டிஸ்கரேஜ்மெண்ட் ஆவிகள் இன்றைக்கு பிசாசோட டிஸ்கரேஜ் பண்ணி வைத்திருக்கிறார். இன்றைக்கு எல்லாத்தையும் உடைக்கிறேன். மறுபடியும் என்கரேஜ் பண்றேன். எல்லாரும் கை தூக்கி விடுறாரு. நிறைய பேரை தூக்குறாரு. நிறைய பேரை நீங்க தூக்கி விடுறாரு. விழுந்து கிடக்குறீங்க, சாய்ந்து கிடக்குறீங்க, தள்ளி கிடக்குறீங்க, படுத்து கிடக்குறீங்க, சோர்ந்து போய் கிடக்குறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் தட்டி எழுப்புறாரு. பேதுருவ சிறைச்சாலையில தட்டி எழுப்புறாரு. ஓ நீ கல்லரா லப்பர புத்தி ஆப்பரா தட்டுறாரு. ஓ ஆவிய தட்டி எழுப்புறாரு. ஆவிய தட்டி எழுப்புறாரு. சகோதரிய அதில் சோர்ந்து கிடக்கிற சகோதரிய, தூங்கிக்கிட்டு இருக்கிற சகோதரிய, அதில் மறுத்த நிலையில கிடக்கிற சகோதரிய, விழுந்து கிடக்கிற சகோதரிய, ஓ டிப்ரெஷன்ல கிடக்கிற சகோதரிய, வியாதியோடு படுத்துக் கொண்டிருக்கிற சகோதரிய, எழுப்பு. நீ போஜனம் பண்ணு. எடுத்து போஜனம் பண்ணு. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று கர்த்தர் சொல்லுகிறா. நீ செய்ய வேண்டிய புண்ணியம் அதிகம். நீ ஜெபிக்க வேண்டிய மக்களுக்கு அதிகம். எழுப்பு சகோதரியே, எழுப்பு. ஹல்லேலூயா. எந்த நிலையில விழுந்தியோ அந்த இடத்துல எழுந்துரு. பிசாசு தலையில தள்ளி விட்டுருக்கிறான். புலியில தள்ளி விட்டுருக்கிறான். சில சோதனையில தள்ளி விட்டுருக்கிறான். சில விதமான கெட்ட கிரியைகள் எல்லாம் தள்ளி விட்டுருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் மறுபடியும் உன்னை புதுப்பிக்கிறார். அவருடைய ரத்தம் உன்னை கழுவி சுத்திகரிக்கிறது. என் ரட்சிப்பின் வல்லமையை இப்போது நான் தந்து கொண்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. சீக்கிரம் குமாரத்திய கம்பீரமாயிரு. இந்த வருஷத்துல தேவன் கொடுத்த தீர்க்க தரிசனம் அவருடைய ஜனத்துக்கு, சபைக்கு நான் கம்பீரத்தை, ராஜாவின் கம்பீரம் உங்களிடத்தில் உண்டு என்று சொல்லி தீர்க்க தரிசனம் சொன்னான். இன்றைக்கு சபையை பார்க்கும் போது இன்னைக்கு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி எல்லாம் கம்பீரமாக கொண்டாடப்பட்டது. ஹல்லேலூயா. நிறைய இடத்துல கம்பீரம், சுவிசேஷ கூட்டங்கள், ஜெப கூட்டங்கள், ஹல்லேலூயா, டான்ஸ், பாட்டு, துதிகள், ஆராதனைகள், ஆவியின் அபிஷேக கூட்டங்கள், சுவிசேஷ கூட்டங்கள், கன்வென்ஷன் கூட்டங்கள் என்று சபைகள்ல தேவன் தன்னுடைய நாமத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார்.
உங்கள் ஹalleluya அவருடைய கம்பீரம் இந்த வருடம் கம்பீரத்தின் வருடம், கம்பீரத்தின் வருடம். சகோதரியே, உன் வாழ்க்கையில கம்பீரத்தை வைத்த வருடம். ஹalleluya உன்னை தலை தூக்கி நிறுத்தின வருடம், உன்னை மேன்மையாக வைத்த வருடம், உன்னை கனப்படுத்தின வருடம், உன்னை மகிமைப்படுத்தின வருடம், உன்னை மேன்மையாக வைத்த வருடம். நன்றி செலுத்துவாயா, நன்றி செலுத்துவாயா. இந்த கம்பீர வருஷத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாயாக. ஆமானை உன்னை தெரிந்து எத்தனை கம்பீரமாய் நின்றார், கம்பீரமாய் நின்றார். உன்னை கம்பீரமாக நிறுத்துகின்ற வருடம். குறிந்திருந்த ஒண்ணு, தூணி குறிந்திருந்த ஒண்ணு, உடைத்து போன ஒண்ணு, அதை நொறுக்கி போன ஒண்ணு, அதை இதற்கு பிரயோஜனம் இல்லாத பாத்திரமாய் இருந்த ஒண்ணு கம்பீரமாய் நிற்க வைத்திருக்கிறார். நல்ல சோதனம் பண்ணுவோம், நல்ல சோதனம் பண்ணுவோம், நல்ல சோதனம் பண்ணுவோம். கர்த்தருக்கு மகிமை, தேசத்துக்கு மகிமை. இந்த வாச நாளிலே எல்லா கட்டுகள் தெரிவிக்கப்படுது, கட்டுகள் தெரிவிக்கப்படுது. மரண கட்டுகள் உடையுது, ஆதாரத்தின் கட்டுகள் உடையுது. இயேசுவின் வல்லமா, இயேசுவின் வல்லமா. கரங்குகள் கரங்குகள் கரங்குகள். கிருபை 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 கிருபை. எல்லாரும் எல்லாரும் தேவ தயவு, தேவனுடைய இரக்கம் கடந்து வருகிறது. இன்னைக்கு செய்தி ஓ ஹalleluya. கண்டிப்பா அடுத்த வருஷம் கிருபை வருஷம் தான், கிருபை வருஷம் தான், நன்மை வருஷம் தான், அற்புதத்தின் வருஷம் தான், அதிசயத்தின் வருஷம் தான், எழுப்புதலின் வருஷம் தான், அக்கினியின் வருஷம் தான், வல்லமையும் அற்புதங்கள் நடக்கிற வருஷம் தான், ஒரு சாதிக்கிற வருஷம். ஆவியானவர் சொல்றாரு, ஆண்டவர் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பண்ண போறார், ஒரு வரலாறு படைக்க போற வருஷமா இருக்க போகுது. புதிய திருப்பம் வரும், புதிய திருப்பம் வரும், புதிய பிரேக் த்ரூ வரும், புதிய டர்னிங் பாயிண்ட் வரும். ஒரு வாழ்க்கையில இந்த நாளிலிருந்து கர்த்தர் செய்ய ஆரம்பித்திருக்கிறார். கிரியைகள் நடப்பதை பார்ப்பீங்க, அற்புதங்கள் நடப்பதை பார்ப்பீங்க, அதிசயங்கள் நடப்பதை பார்ப்பீங்க. சோர்ந்து போகாதீங்க, விடாய்த்து போகாதீங்க. ஆண்டவர் உன் கூட இருக்கிறார், கூட இருக்கிறார். ஹalleluya. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறவராகவே இருக்கிறார், ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார், அற்புதமானவராய் இருக்கிறார், உயிர்த்தெழுந்த தேவனாய் இருக்கிறார். ஓ ரபாலா ஷபாலா பக்கராபா. எல்லாம் சோதனம் பண்ணுவோம். இந்த புதிய வருஷத்தை நாம் தொடங்குவதற்கு முன்பதாக எல்லாம் நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். நாம் பாடலை பாடிப்பொழுது முடிக்க போகிறேன். ஹalleluya, ஹalleluya. நாளைக்கும் மறுதினமும் சாயங்கால கூட்டங்கள் இருக்கிறது. அநேகரை கூட்டிக் கொண்டு வாங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹalleluya. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனம் ஆடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா இன்பமே. அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை